ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை சாறு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை சாறு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமானது. நமக்கு வயிறு புண்ணு, வாய் புண்ணு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வாரத்துக்கு 3 தடவைக்கு இந்த மணத்தக்காளி கீரை சாறு எடுத்துகிட்டோம்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாய்ப்புண்ணு கூட நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வாய் ஃபுல்லாக உள்ளேலாம் நெய் தடவிட்டு படுத்தோம் அப்படின்னா ஒரே நாள்லேயே சரியாகும். ஆனால் வயிற்று புண்ணுக்கு வந்துட்டு இது போல் நம்ம மணத்தக்காளி கீரை சாறு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மண் சட்டி வச்சுட்டு அதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துப்போம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுறணும். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம மூடியை போட்டு வச்சிடலாம். இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கீரை வைக்கணும். நான் ஏற்கனவே மணத்தக்காளி கீரை கட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம கீரை சமைக்கும் போது வந்துட்டு பாத்திரத்தை திறந்து வச்சு தான் வேக வைக்கணும். நம்ம காய்கறியெல்லாம் சமைக்கும் போது மூடி வச்சு வேக வைக்கணும். ஆனால் கீரை சமைக்கும் போது மட்டும் திறந்து வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ கீரை நமக்கு நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் கீரை எனக்கு வெந்துருச்சு. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கீரை வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு கீரை சாறு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இந்த டைமில் கீரை வெந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டேன். அதாவது பெரிய மூடியில் 1 மூடி தேங்காவை நல்லா திக்கான பால், ஃபஸ்ட்டு பால் இருக்கு இல்லையா, அந்த பால் தான் சேர்க்கணும். அது சேர்த்தா தான் நமக்கு வந்துட்டு மணத்தக்காளி கீரை சாறில் கசப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா மணத்தக்காளி வந்துட்டு நமக்கு கசப்பு சுவையுடையது. அதனால இது போல் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பிள்ளைங்க கூட விரும்பி கேட்பாங்க. ஆனால் நம்ம இந்த தண்ணியால் தேங்காய் பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா கசப்பு சுவை இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ஈஸியாகவே மணத்தக்காளி கீரை சாறு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.